வணக்கம், நான் டாக்டர் டின்சி பேசுறேன். நம்ம குமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கான மாபெரும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகிறது. இதை RSA ஃபிளாஷ் மீடியா ஒரு கிராண்டா நடத்த போறாங்க. இதுல கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்பிளே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் கலந்துக்கிறேன், நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த மேடையை உங்களுக்கான மேடையாக மாற்றுங்கள். பாய். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். RSA மீடியாவை பார்த்து இதுவரை எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோவை போடுறேன். இதன் மேலே உள்ள ஒரு இதை ஒன்று பாருங்கள். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் MLA தவேகா செல்வம் அவர்களுக்காக தேமுதிக சார்பாகவும் தேமுதிக கட்சிக்காரர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த கண்டன பதிவு. மிஸ்டர் செல்வம் அவர்களே, நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மக்கள் பணி செய்ய வந்திருக்கீங்க. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விழுந்த ஓட்டு அல்ல. தயவுசெய்து புரிஞ்சுங்க. செல்வம்னா அங்கே யாருன்னே விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா செல்வம்னு பேரை கேட்டாலே அவர் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவனுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது விஜய் என்ற ஒரு மனிதனின் பெயரால் இன்றைக்கி அதிர்ஷ்டமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் பேரை சொல்லிவிட்டு தனியாக நீங்கள் சுயேட்சையாக போட்டி போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஓட்டில் கூட நீங்கள் வந்திருக்க முடியாது. அதை முதல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கணும். புரியுதுங்களா? எதுக்காக இந்த கண்டன பதிவை நான் தெளிவாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று திரு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. அது நாங்களும் வரவேற்பு கொடுத்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேப்டன் வளர்ப்பு பிள்ளைகள். கேப்டன் வளர்ப்பு முடிஞ்சு இப்போ என்னென்னா அந்நியார் வளர்ப்பில் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? அந்த மாண்பும் அந்த இதுவும் எங்களுக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சக நடிகர்களாக அவரை வளர்த்து விட்டது செந்தூர் பாண்டிங்கிற படத்தின் மூலியமாக திரு விஜய் அவர்களை வளர்த்து விட்ட வளர்ப்பு இன்றைக்கி பெரிய சிகரமாக போய் நிற்குது. புரியுதுங்களா? அந்த சிகரத்துக்கு நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வளர்த்து விட்ட வளர்ப்பு என்றைக்குமே வீண் போனது கிடையாது. புரியுதுங்களா? கேப்டன் கை ராசி அப்படி கேப்டனும் அந்நியாரும் கை ராசி அதே மாதிரி இருக்கிறனால தான் இன்றைக்கி விஜய்ன்ற ஒரு சிகரம் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கு. அதை முதல்ல செல்வம் அவர்களே நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எதுக்காக அந்த வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று திரையரங்கில் படம் வெளியான போது இடைவெளியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு கேடுகிட்ட செயல் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, விருதுநகரில் பிரபாகரன் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடு உங்கள் ஸ்லைடை போடுறீங்க. புரியுதுங்களா? பிரபாகரன்றவர் யார் தெரியுமா? எலெக்ஷனில் நின்று தான் பிரபாகரனை தெரியணுங்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் உங்களை ஒரு பையன் கண்டுக்க மாட்டான். அதே அந்த பையன் இறங்கி நடந்து போனாருன்னா, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் அவர்களின் வாரிசு அப்படிங்கிற முறையில் அந்த பையன் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறது கிடையாது. அந்த பையன் ரோட்டில் நடந்து போனாலே வையாவோட பிள்ளையாகிற லெவலுக்கு தான் பேர் எடுத்த குடும்பம் அது. புரியுதுங்களா? அவங்கள பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி பேச சிறிதளவு உனக்கு அருகிறது கிடையாது. நான் ஏன் உனக்குன்னு யூஸ் பண்ணுறேன்னா, நீ பண்ண கீழ்த்தரமான செயலுக்காகத்தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ இந்த ஒரு கீழ்த்தரமான காரியத்தை நீ செஞ்சுருக்கவே கூடாது. மக்களுக்கு நல்லது பண்ண தான் ஒன்று உட்காந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படம் ரிலீஸின் போது இடைவெளியில் இதை மாதிரி கிறுக்குத்தனமாக ஒரு இதை போடுறதுல ஒரு பெருமை கிடையாது. உனக்கு தான் அது கீழ்த்தரமான செயல். விருதுநகர் மக்களையும் நீ கேவலப்படுத்திட்டு இருக்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உன்னை யாருன்னே தெரியாத ஒன்றை இன்றைக்கி ஏற்றி உட்காந்து வச்சுருக்கிறதுக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அப்படின்ற ஒரு பேருக்காக தான் செல்வம்ன்ற ஆள் அந்த ஏரியாவில் MLA. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியெல்லாம் கிடையாது. ஒருத்தருடைய பேர் அந்த ராசி ஒன்று தூக்கி எனக்கு MLAவை உட்காந்துச்சிருக்கு. இல்லை நீ சுயேட்சையாக நீ இப்போவும் சொல்கிறேன், விஜய் கட்சியில் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு சுயேட்சையாக நீ ஜெயிச்சு பார்க்கலாம். ஜெயிச்சு காட்டு, நீ ஆம்பளைங்கிற நான் ஒத்துக்கிறேன். எதுக்கு இந்த கீழ்த்தரமான வேலையை தேட்டரில் போய் காட்டுறீங்க? படத்தை ரசிங்க. உங்கள் தலைவர் நடித்த படம் வரவேற்கிறோம், நாங்களும் வரவேற்கிறோம் தான் சொல்கிறோம். ஏன்னா கேப்டன் தம்பி செந்தூர பாண்டி படத்தில் நடித்தனால தான் கேப்டனின் தம்பின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதை தான் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. RSA Flash Media and Captain News presents the Creator Awards. ஒட்டுமொத்தமாக கட்சிக்கார சார்பாக அந்த பதிவை நான் போடுறேன். இந்த அநாகரிக செயலை இத்தோடு நிறுத்திக்கிங்க. விருதுநகர் மாவட்ட MLA செல்வம் அவர்களே,
மக்கள் பிரதிநிதியான்ட்டு இவ்வளோ கீழ்த்தரமான செயல்கள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. முதல்ல எந்த தேட்டர்லையுமே இதே மாதிரி ஸ்லைடு போட்டு இதை மாதிரி எதுவுமே வந்ததில்லை. நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40-50 கால் வந்திருக்கு விருதுநகர் தேட்டரில் இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலாக வைங்க. சினிமா தேட்டருக்குள்ளே வந்து பொதுஜனங்கள் வர இடம், பொதுமக்கள் பார்க்குற இடம். இதை வந்து ஒருத்தர் தோல்வியை நீங்கள் பிரகடனம் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? முதல்ல அதுக்கு யார் உங்களுக்கு ரைட்டு கொடுத்தா? வெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் சகஜம். ஆனால் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. விஜய பிரபாகரை இண்டிவிஜுவலாக நிற்க வைக்கிறோம். நீங்களும் இண்டிவிஜுவலாக நின்று பாருங்கள், எத்தனை ஓட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னு பார்ப்போம். அதாவது இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியில் மிஸ்டர் பிரபாகரன் அவர்களும் அந்த தொகுதியில் நிற்க வைக்கிறோம். நீங்கள் நில்லுங்க, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி நில்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும். இந்த வெற்றிங்கிறது உங்களுக்கு எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் விஜய்ங்கிற ஒரு நபரால் வந்தது, அதை மறந்துடக்கூடாது. செல்வம்ன்ற ஒரு நபரால் வந்த வெற்றி இல்லை. தலகணத்தில் ஆடாதீங்க. ஊரே மதிக்கத்தக்க கேப்டன் பிள்ளை அவர் இன்னைக்கு உலகம் பாராட்டிட்டு இருக்க கேப்டன், அவரோட வளர்ப்பது. அதை போய் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இதை முதல்ல நிறுத்திக்கிங்க. ஆட்சிக்கு வந்து இந்த 2 மாதம் கூட ஆகல, புரியுதுங்களா? எதுக்காக இருந்தாலும் 5 மாதம் டைம் 6 மாதம் டைம்னு கேட்டு டயத்தை கேட்டு ஆட்சி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. கோர்ட்டில் வக்கீல்கள் வாய்தா வாங்குற மாதிரி அப்படி தான் ஓடிட்டு இருக்கு இந்த ஆட்சி. கோர்ட் வக்கீல் வாய்தா மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. மற்றபடி திறம்பட செயல்பட்ட திட்டங்கள் எதுவும் இந்த ஆட்சியில் இன்னும் சரியாக நடக்கலை. அதுவும் விருதுநகரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒன்று இது வரைக்கும் பெரிய முன்னேற்றம்லாம் விருதுநகர்லேருந்து வந்ததில்லைன்னு சொல்லிட்டு விருதுநகர் மக்கள் சொல்கிறாங்க. விஜய்ன்ற ஒரு மனுஷன் போட்ட பிச்சையில் தான் இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏ. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் விஜய் அப்படின்ற ஒரு பேர் இல்லைன்னா நீங்கள் எம்எல்ஏ இல்லை, வெறும் செல்வம், குப்பை செல்வம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதி மாதிரி நடங்க. இந்த மாதிரி சில்லறத்தனமாலாம் ஒரு விளம்பரத்தை போட்டு சில்லறத்தனமாலாம் ஒரு விதை தேடிக்காதீங்க. ரொம்ப தப்பான ஒரு இதாக போயிடும். உங்கள் வெற்றியை கொண்டாடணும்னா வெளியில் கொண்டாடிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து அத்தனை பேரும் பார்க்க வராங்கன்னா விஜய்ங்கிற ஒரு மனுஷன் கடைசியாக நடித்த படத்தை பார்க்க வராங்க. அந்த படத்தை பார்க்க வர மக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா தரப்பு மக்களும் வராங்க, எல்லா கட்சியில் உள்ள மக்களும் வராங்க. உங்கள் விஜய் கட்சியில் உள்ள மக்கள் மட்டும் வரல. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அதை சொல்கிறேன் தெளிவாக, இதே மாதிரி சிறு தருதலைகள்லாம் தட்டி வைங்க. கேவலமான சில்லறத்தனமான இதே மாதிரி செயல்கள் செய்யறதுனால தான் முதலமைச்சர் அவர்களோட பேர் இன்னைக்கு கெட்டு போகுது. இந்த மாதிரி சில தற்குறிகள், உங்கள் கட்சியில் உள்ள சில தற்குறிகள் எம்எல்ஏஸ் பண்ணுறது, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக நான் குத்தம் சொல்ல, இதே மாதிரி தற்குறி செல்வம் மாதிரி சில தற்குறி எம்எல்ஏக்கள் பண்ணுற வேலை தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது. பாராட்டக்கூடிய இதெல்லாம் இருக்காங்க. மிஸ்டர் ராஜ்மோகன் இருக்கார், மிஸ்டர் பிரபு இருக்கார், தஞ்சாவூர் எம்எல்ஏ இவர் இருக்கார். அவரெல்லாம் பாராட்டக்கூடிய செயல், புரியுதுங்களா? இந்த மாதிரி தற்குறிப்பெல்லாம் முதல்ல கண்டித்து வைங்க. இந்த வார்த்தையை முதல்ல தப்பான பேனர், இதெல்லாம் தப்பான பேனர் போடுறது தேட்டருக்காரனே முதல்ல அலோவ் பண்ணக்கூடாது. தேட்டருக்காரன் எப்படி அலோவ் பண்ணான்னு தெரியலை. எல்லாம் விருதுநகர் மக்கள் செஞ்ச தப்புனால நீ எல்லாம் இன்றைக்கி எம்எல்ஏவாக உட்காந்துட்டு இதே மாதிரி சில்லறத்தனமான காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் செல்வம், மக்கள் பிரதிநிதியாக அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா மக்கள் போட்ட ஓட்டு, ஏன்னா நாங்கள் மக்களை மதிக்கிறோம். கேப்டன் சொல்லுவார், மக்களை என்றைக்குமே யாருமே குத்தம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. மக்களை மதிக்கிறோம், மக்கள் போட்ட ஓட்டை மதிக்கிறோம். ஆனால் இண்டிவிஜுவலாக செல்வம்ன்ற ஒருத்தருக்கு மரியாதையே கிடையாது. அந்த மரியாதையை செல்வம் காவாந்து பண்ணிக்கல. அந்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இருக்கிறதுனால தான், நீ எம்எல்ஏங்கிறதுனால தான் உங்களை வாங்க பொங்கல் பேசிட்டு போனா வாயா போயான்னு பேசுகிற லெவலுக்கு ஒரு தகுதியை நீங்கள் இறக்கிக்காதீங்க மிஸ்டர் செல்வம். டக்குனு வாயா போயான்னு பேச 10 நிமிஷம் ஆகாது. உன் தகுதியை நீ இறக்கிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் உன்னை வாயா போயான்னு பேசினேன்னா நீ செய்த காரியத்துக்கு உன்னை வாயா போயான்னு தான் பேசணும். ஏன் பேசுகிறேன்னா, இத்தனை மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட வச்சு உன்னை வேலை உட்காந்து வச்சுருக்கனால அந்த பதவின்ற ஒரு இதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். இன்னொன்று, மேலே உட்காந்துருக்க முதலமைச்சர் விஜய்ன்ற ஒரு ஆளுக்கு தான் மரியாதை கொடுத்துட்ருக்கோம். புரியுதா இல்லையா? கண்ட கீழ்த்தரமான இந்த சில்லற பசங்க, ஒன்றை மாதிரி சில்லற பசங்களுக்கெல்லாம் இதை விட வந்து கேவலமான எங்களால் வீடியோ போட முடியும். நீ செஞ்ச செயலை விட கேவலமாக எங்களால் போட முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தந்தையார் கேப்டன் தாய் அவர்கள் அன்னியார் சொன்னதுனால இந்த வரி எத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். இனிமேவாவது சில்லறத்தனமாக இதேமாதிரி தேட்டரில் போர்டு போடுறது, அங்கே பஸ் ஸ்டாண்டில் போர்டு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக உன் தொகுதி மக்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்து பண்ணுங்கள் மிஸ்டர் செல்வம். அதுதான் நீங்கள் உட்காந்துருக்கிற பதவிக்கு அழகு, உங்கள் இதுக்கு அழகு. அதை விட்டுவிட்டு
தேவையில்லாமல் தியேட்டரில் போய் போட்டுட்டு கேப்டன் மகன் அவர்கள் தோத்துட்டாருங்கிறதுலாம் இதெல்லாம் நீ சொல்கிறது உனக்கு அருகதையே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், செல்வம்ன்றவத்தெல்லாம் எவனுக்குமே தெரியாது. முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் நாள் தான் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்க. உன் பதவியை காவாந்து பண்ணிக்க. சில்லறத்தனமாக அதே மாதிரி தேட்டரில் வீடியோ போடுறது, பஸ் ஸ்டாண்டில் வீடியோ கட்டுறது, இதெல்லாம் ரோட்டில் வச்சுக்கோங்க. பல பேர் வந்து போகிற இடம் சினிமா தேட்டருங்கிறது பொதுமக்கள் வந்து போகிற இடம். அதில் எப்படி பண்ணணுமோ அதுபடி முறையாக நடந்துங்க. எம்எல்ஏங்கிறது புனிதமான பதவி, அதை முதல்ல காவாந்து பண்ண நடத்துங்க. சில்லறத்தனமாக பொறுக்கித்தனமாக இந்த மாதிரிலாம் நடக்காதீங்க. மூணாந்தர மனுஷன் பண்ணுறான்னா அது நியாயங்களா? சில்லறத்தனமாக நீ பண்ணுறது பொறுக்கித்தனமானது. இது இனிமேல் மக்களுக்கு என்ன பண்ண முடியும், நல்லது பண்ண முடியும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஜாகவர்த்தங்க பேசுகிறேன். தமிழ் திரையுலகில் சுமார் 52 ஆண்டுகள் சண்டு இயக்குனராக, சண்டு நடிகராக, டைரக்டராக, தயாரிப்பாளராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 2000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் ஊரில் RSA மீடியா நடத்துகிற ரொம்ப அற்புதமான ஒரு விழாவில் நான் கலந்துக்க வரேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிப்பாக இது வந்து செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று மத்தியானம் 2 மணிக்கு மேல் இந்த விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விவரம் தெரியும்னா கீழே போகிற ஸ்க்ரீனில் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு இந்த எல்லா ஆலோசனையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த விருது வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நான் தயாராக இருக்கேன். சீக்கிரமாக நம்ம கன்னியாகுமரியில் செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க தயாராக இருக்கேன்.